திமுகவின் தயவில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஷாஜஹான் திமுகவிற்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது வேதனையளிப்பதாக தெரிவித்த அவர், பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படை இருந்த போதும் போக்சோ வழக்குகள் அதிகம் பதியப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவின் தயவில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஷாஜஹான் திமுகவிற்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று குற்றம் சாட்டிய அவர், சிறுபான்மையினர் வாக்கு திமுகவிற்கு கிடைக்கவில்லை என்பது திட்டமிட்டு பரப்பப்படும் சதி என்றும், இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியவில்லை என்பதை உண்மை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது, அதில் ஒரு 3 வயது குழந்தை உயிரை இழந்திருப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது. பெண்களுடைய பாதுகாப்பை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. சிங்கப்பெண் படை என்று ஒரு படை பிரத்யேகமாக பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய தாவேக அரசு உருவாக்கி இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீது இலக்காக்கப்படுவது மிகுந்த ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கின்றது. புதுச்சேரியில் தோல்வியடைந்ததற்கு திமுக தான் காரணம் என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசாங்கம் மாணவர்கள் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இளைய சமுதாயம் மத்திய அரசின் மீது வைத்த நம்பிக்கையை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் விஜய் கட்சியை குறைத்து மதிப்பிட்டதுதான் திமுகவின் தோல்விக்கு காரணம் என கருத்து தெரிவித்த அவர், வரும் தட்டாஞ்சாவடி தேர்தலில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து போட்டியிட உள்ளதாகவும், தாவேக கூட்டணி புதுச்சேரியிலும் தொடர்வதாகவும் தெரிவித்தார். அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இது அவங்க விஜய் கட்சியை அண்டர் எஸ்டிமேட் போட்டது தான் இவங்களுடைய தோல்விக்கு உண்டான காரணம். அவங்க அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அவங்களே இதுதான் தலையில மண்ணவாரி போட்டுருக்காங்க. நேரடியா சொல்லணும்னா அதுதான், அவங்களுடைய எதிரியை சரியான முறையிலே அவர்கள் மதிப்பீடு செய்யவில்லை. தனிமனித ஒழுக்கம் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து பேசும் ஆட்சியாளர்கள் தங்களுடைய அடிப்படை கடமைகளில் இருந்து தவறுவதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி எம்பி, தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய அரசு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக குற்றத்தை மூடி மறைப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்த நடவடிக்கை அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பல பாலியல் குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினர் தொடர்பு இருப்பதாக தெரிவித்த அவர், தனிமனித ஒழுக்கம் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து பேசும் ஆட்சியாளர்கள் தங்களுடைய அடிப்படை கடமைகளில் இருந்து தவறி வருவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசு எந்த கவலையும் காட்டவில்லை. அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட மோசமாக அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளைத்தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசின் கடமை என திருவாரூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் அருகே 4 கால் மண்டபம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில்
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விவசாய கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்த அவர், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கும் விவசாயிகளின் குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசின் கடமை என தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்திய அவர், மக்களை பாதுகாப்பதற்கு அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். சமீப நாட்களாக குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் காரணம் கஞ்சா கலந்த பொருள்கள், அது மட்டுமல்லாமல் குடி, டாஸ்மாக் போதைப் பொருட்கள் தான். இதன் அடிப்படையிலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகளெல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் எவ்வளவு நாளில் 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் நடைபெற்றதாக எதிர்கட்சி என்ற முறையிலே அரசை குறை கூற விரும்பவில்லை. தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகின்றதே நான் கூற விரும்புகிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வன்னியரசு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆணைய கூட்டத்தில் மனைப்பட்டா தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டதாக தெரிவித்த அவர், பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவித்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக தெரிவித்த அவர், பொதுமக்கள் அச்சப்படவோ பதற்றப்படவோ தேவையில்லை என்றும் காவல்துறை கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீவிரப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அதுக்கு முன்னாடி இங்கே நடந்தது குறித்து நம்ம அதாவது இதை கட்டுப்படுத்த வேண்டிய கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அதற்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காங்க. கட்டாயம் இது விரைவில் கட்டுக்குள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கூடுதலான முன்னெடுப்புகள், கூடுதலான நடவடிக்கைகள் எல்லாம் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருமே கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரும் நீங்கள் விட்டுட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அத்தனை பேரும் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.